ശ്രീ ലളിതാ സഹസ്രനാമ സ്തോത്രം. ഓം ശ്രീ ഗണേശായ നമഃ. ഓം ശ്രീ ഗണേശ ശാരദാ ഗുരുഭ്യോ നമഃ. ഓം ശ്രീ ത്രിപുരസുന്ദര്यै നമഃ. ലളിതാ സഹസ്രനാമം. ஆத்மஞானம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கிறது 5 விதத்திலேயாக்கும். ஸ்ருதி, ஸ்மிருதி, புராணம், ഇതിഹാസം, ഗുരു ഉപദേശം. അജ്ഞാനനാശം ഉണ്ടാകുന്നതാക്കും ആത്മജ്ഞാനം. ஸ்ருதி அப்படின்னா வேதங்கள். ஆத்மஞானத்தில் எத்திப்படுற மாதிரி வாழ்க்கையை கிரமீகரிக்கிறதாக்கும் ஸ்மிருதி. தேசகால அனுசிருதம். ஸ்மிருதி அப்படிங்கிறதுக்கு மாற்றம் ഉണ്ടാകலாம். തത്വം മാറാതയ്ക്ക് ആചാരങ്ങൾ പുനഃക്രമീകരിച്ചിട്ട് മഹാത്മാക്കളെല്ലാം இப்படி வந்து போவா. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இருக்கிற மகாத்மாக்கள் ஆச்சார கிரமங்களை புனഃக்ரமீகரணம் பண்ணுவா. அதாக்கும் ஸ்மிருதி. ஸ்ருதி அதானது வேதம் அப்படிங்கிறதுக்கு மாற்றமில்லை, சனாதனமாக்கும், எப்பவும் இருக்கிற சத்தியமாக்கும். ஸ்ருதி, ஸ்மிருதி. அடுத்தது புராணம். வேத தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு புராணம் எழுதப்பட்டிருக்கு. பல பல கதைகளாயிட்டு சொல்லப்படுற புராணம். அதுக்குள்ள எல்லாம் வேத தத்துவார்த்தங்கள் இன்க்ளூடாயிருக்கு. வேத தத்துவார்த்தங்களை நமக்கே தெரியாம நமக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணவாக்கும் செய்யறது புராணங்கள். புராண கதைகளில ஒளிஞ்சின்னு இருக்கிற தத்துவமாக்கும் இம்பார்ட்டன்ட். அந்த தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக்கும் நம்ம புராணங்கள் படிக்கிறோம். எல்லா கிரந்தங்களிலையும் இருக்கிற விஷயம் ஒண்ணுதான். 18 புராணங்களாக்கம் உள்ளது. 18 புராணங்களிலையும் இருக்கிற அந்த பகவத் தத்துவம் அப்படிங்கிறது ஒண்ணுதான். கதைக்கு உள்ள இருக்கிற காரியங்களை தெரிஞ்சுட்டானா வேத தத்துவங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும். ഇതിഹാസം அப்படிங்கிறது மகாபாரதம், ராமாயணம் இப்படி எல்லாம் இருக்கிறதாக்கும் ഇതിഹാസം. ഇതിഹാസങ്ങൾ വഴി കഥകൾ ചൊല്ലർത്ത നമുക്ക് വേദങ്ങളെ தெரிஞ்சுக்கலாம். ராமாயணம் உண்டானது என்னத்துக்காக்கும் அப்படின்னு சிந்தனை பண்ணர்த்த ஆத்மஞானம் அப்படிங்கிறது நமக்கு உண்டாகிறது. குரு உபதேசம் அப்படின்னாக்கா ஆத்ம சைதன்யம் குரு ரூபத்தில் வந்து நமக்கு உபதேசம் கிடைக்கும்.
கரெக்டான டைம் வந்து சேரத்த குரு நம்மளோட முன்னால பிரத்யட்சமாவர். ஒன்று நம்ம குருவை தேடி போவோம், அப்படி இல்லைன்னா குரு நம்மளை தேடிண்டு வருவர். ஆத்மஞானம் கிடைக்கிறதுக்கு நமக்கு டைம் ஆச்சு அப்படின்னு பகவான் முடிவு பண்ணுவார். அந்த டைம்லையாக்கும் நமக்கு குரு உபதேசம் கிடைக்கிறது. 18 പുരാണങ്ങളിലെ ഒന്നാണ് ബ്രഹ്മാണ്ഡ പുരാണത്തിലേക്കും ലളിതാ സഹസ്രനാമം ചൊല്ലപ്പെട്ടിருக்கு. ശ്രുതി, സ്മൃതി, പുരാണം, ഇതിഹാസം, குரு உபதேசம் இப்படி இருக்கிற 5 விஷயங்களோடும் லட்சியம் அப்படிங்கிறது ஒண்ணுதான். ஆத்மஞானத்தை தரக்கூடியவையாக்கும் இதெல்லாம். அஜ்ஞான நாசம் சம்பவிக்கிறத துக்க நிவர்த்தி கிடைக்கும். அதுதான் இந்த மோட்சம் அப்படின்னு சொல்லப்படுறது. ஜீவாத்மா பரமாத்மா பந்தம் தெரியறத, ஜீவாத்மா பரமாத்மாவில லயிக்கிறத முக்தி அப்படிங்கிறது உண்டாகும். ஏகத்துவம் சமபாவனை அப்படிங்கிறது உண்டாகும். நம்மளோட ஆட்டிடியூட் அப்படிங்கிறது மாறும். ஜீவபாவத்தில் இருக்கிற மனுஷன் பரமாத்மாவில் எத்திப்படுறதாக்கும் ஐக்கியம். இந்த பிரபஞ்சம் ஜீவாத்மா பரமாத்மா இது மூணும் ஒன்னாக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஞானமாக்கும், டாப் மோஸ்ட் ஞானமாக்கும் முக்தி அப்படிங்கிறது, அஜ்ஞான நாசம் அப்படிங்கிறது. சாஸ்திரங்களில நமக்கு சொல்லித்தர விஷயங்களும் இதுதான். பிரம்மாண்ட புராணத்தில் லலிதோபாக்கியானத்தில், லலிதா உபாக்கியானத்தில் ஹயக்ரீவன், பகவான் ஹயக்ரீவன் அகஸ்திய மகர்ஷிக்கு லலிதா சஹஸ்ரநாமம் உபதேசிக்கிறார். ലളിതാ സഹസ്രനാമം വാഗ്ദേവതകളാക്കും രചിച്ചിരിക്ക, എഴുതിയിരിക്ക. വാക്കുകൾ മന്ത്രങ്ങളായിട്ട് മാറരുത്, ശക്തി இருக்கிற മന്ത്രങ്ങളാക്കും ലളിതാ സഹസ്രനാമം. തനക്ക് താനേ മിത്രമാകലാം, തനക്ക് താനേ ശത്രുവാകലാം. நம்மளோட எபிலிட்டியை இந்த சஹஸ்ரநாமம் வெளியில கொண்டு வருது. சகல தோஷங்களையும் இல்லாம பண்றது. அன்ன வஸ்திரங்களுக்கு ஒருபோதும் சிரமம் உண்டாகாது லலிதா சஹஸ்ரநாமம் படிக்கிறவாளுக்கு. அம்மா எப்படியாக்குமோ குழந்தைகளை காப்பாத்துவள், அதே மாதிரி திரிபுரசுந்தரியான தேவி இந்த பிரபஞ்சத்தை காப்பாத்துவள். பரமாத்மா சைதன்யத்தை மாதృபாவத்தில் காணறதாக்கும் லலிதா சஹஸ்ரநாமம். துக்க நிவர்த்தி கிடைக்கிறதுக்கான மந்திரமாக்கும் இது. மனசை ப்ரிப்பேர் பண்றதுக்கு வேண்டிட்டாக்கும் தியான ஸ்லோகம் சொல்லப்படுறது. தியானிக்கிறதுக்கான ரூபமாக்கும் தியான ஸ்லோகத்தில் உள்ளது.
ரூபம் இல்லை அப்படின்னா பாவம் இல்லை. மாதிருபாவ ரூபமாக்கும் தியான ரூபம். മനസ്സുക്ക് ഓടി നടக்கிறதுக்கு ഒരു രൂപം വേണം. ധ്യാനമന്ത്രം ചൊല്ലർത്തെ അമ്പാളോട് രൂപത്തിലെ എങ്ക വേണമാനാലും നമുക്ക് ശിരസിലേന്ത് പാദം വരക്കി നമ്മളോട് മനസ്സ് ഓടി നടக்கிறதுக்கான സാധ്യത ഇருக்கு. നമ്മൾ ഏത് വാക്കു ചൊല്ലർത്തേയും മനസ്സിലെ ഒരു ചിത്രം തെളിഞ്ഞു വരും. മനസ്സ് ഏത് രൂപത്തിലെ ദൃഢമായിട്ട് ഉറച്ചു നിൽക്കുന്നതോ അന്ത രൂപം ഭാവത്തിലെയും ഉണ്ടാകും. നമ്മളോട് സ്വഭാവം നല്ലതാക്കും இந்த ലളിതാ സഹസ്രനാമ പാരായണം. கோபிகா பக்தி கிடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணினானாக்கா மோட்சம் அப்படிங்கிறது கிடைக்கும். குந்தி தேவிக்கு ரொம்ப ரொம்ப சங்கடம் வர சமயத்துல ஸ்ரீகிருஷ்ணனை காணறதுக்கு சாதிச்சது. മനസ്സുരുകി ഭഗവാനെ കൂപ്പിട്ടാനാ ഭഗവാൻ നമ്മൾ എന്ത രൂപത്തില് ഭഗവാനെ കൂപ്പിടുറോമോ അന്ത രൂപത്തില് നമുക്ക് ദർശനം തരുവർ. ബ്രഹ്മാണ്ഡ പുരാണത്തിലെ ലളിതോപാഖ്യാനത്തിലെ കടശീലയാക്കും ലളിതാ സഹസ്രനാമം ചൊല്ലപ്പെട്ടിരിക്കും. ലളിതാംബികയോട് ആജ്ഞൈ പ്രകാരം വസിനി തുടങ്ങിയ വാഗ്ദേവതകൾ നിർമ്മിച്ചതാക്കും ലളിതാ സഹസ്രനാമം. ദേവി സന്തോഷത്തോടു കൂടിയിട്ട് വാഗ്ദേവതകളോട് ലളിതാ സഹസ്രനാമത്തെ കേട്ട് തലയാട്ടി രസിച്ച 18 പുരാണങ്ങളിലെ ബ്രഹ്മാണ്ഡ പുരാണത്തിലെ 40 അധ്യായങ്ങളിലായിട്ടാക്കും ലളിതോപാഖ്യാനം പൂർണ്ണമായിട്ടും വർണ്ണിക്കപ്പെട്ടിருக்கு. அதுக்கப்புறம் ஹயக்ரீவ அகஸ்திய சம்வாத ரூபத்தில் இருக்கிறதாக்கும் லலிதா சகஸ்ரநாமம். லலிதாதேவியோடு அவதாரம், பண்டாசுர வதம் இதெல்லாம் இன்க்ளூட் ஆனதாக்கும் ലളിതോപാഖ്യാനം. ലളിതോപാഖ്യാനം പൂർണ്ണമായിട്ടും കാതുകൊടുത്ത് കേട്ടതുക്കപ്പുറം അഗസ്ത്യമാമുനി ഭഗവാൻ ശ്രീഹരിയോട് അവതാരമേയാണ് അഗസ്ത്യമുനി ഗുരുവായിട്ട് കാണറെ ഹയഗ്രീവ ഭഗവാൻ കിട്ട ലളിതാംബികയോട് 1000 நாமங்கள் இன்க்ளூடா இருக்கிற சகஸ்ரநாமம் கேட்கணும் அப்படிங்கிற ஆக்ரஹத்தை சொல்லுறார். 1000 தேவியோடு நாமங்களை சொல்லித்தரணமே அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்றார் அகஸ்திய மாமுனி. தேவி பக்தனான മഹാവിഷ്ണു ഒരിക്ക കുതിരയോട് മുഖത്തോടു കൂടിന ഒരു അവതാരം എടുത്താർ. ഹയഗ്രീവ അവതാരം. ஹயக்ரீவன் அப்படின்னு பேர் இருக்கிற ஒரு அசுரனை கொல்லறதுக்காக்கும் அப்படி ஒரு அவதாரம் எடுத்தது. ஹயக்ரீவன் அப்படிங்கிற தன்னோடு ரூபமும் நாமமும் இருக்கிற ஒருத்தருக்கு மட்டும்தான் தன்னை கொல்லறதுக்கு சாதிக்கணும் அப்படின்னு பிரம்மா கிட்டேந்து வரத்தை வாங்கிட்டு
ஹயக்ரீவன் அப்படிங்கிற அசுரன் இந்த உலகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் தொந்தரவு கொடுத்தான். அப்படி இருக்கிற அவனை நிகிரகிக்கிறதுக்காயிட்டு லலிதாதேவியாக்கும் விஷ்ணுவுக்கு ஹயக்ரீவ ரூபத்தை கொடுத்தது. அசுர நிகிரகத்துக்கு அப்புறம் ஒருக்கா தன்னோட பரம பக்தனான அகஸ்திய மகர்ஷிக்கு ஹயக்ரீவமூர்த்தி உபதேசிச்சு கொடுக்கறதாக்கும் லலிதா சகஸ்ரநாம ஸ்தோத்திரம். ലളിതാ സഹസ്രനാമ സ്തോത്രം നിർമ്മിച്ചത് ദേവിയോട് അനുഗ്രഹത്താല വാക് സാമർത്ഥ്യം കടച്ച വശിനി തുടങ്ങിയ വാഗ്ദേവികളാക്കും. அப்படி நிர்மிச்சு அதை முதலா அவ தேவி உட்கார்ந்துட்டு இருக்கிற சதஸ்ல லலிதா சகஸ்ரநாமத்தை சத்தமா சொன்னா. தேவி நன்னா தலையாட்டி ரசிச்சு கேட்டா. அதுக்கப்புறம் திரிமூர்த்திகள் கூடியும் தேவிய இந்த லலிதா சகஸ்ரநாம ஸ்தோத்திரத்தால பஜிச்சுட்டு இருக்கா. പൂർവ പീഠികയോട് കൂടിനതാക്കും ലളിതാ സഹസ്രനാമം. അഗസ്ത്യമുനിയോട് കേൾവികൾക്ക് ഹയഗ്രീവ ഭഗവാൻ இன்ட்ரோடக்ஷன் மாதிரி லலிதா சகஸ்ரநாமம் உண்டாவதுக்கான சாஹச்சரியம் எல்லாம் வர்ணிச்சு கொடுக்கறதாக்கும். பிரம்மாண்ட புராணத்துல லலிதோபாக்கியானத்துக்கு அப்புறம் வர உத்தரகண்டத்தில் இருக்கிற பிரதம அத்தியாயம், லலிதா சகஸ்ரநாமத்துக்கு முன்னாலே இருக்கிற பிரதம அத்தியாயம். இரண்டாவது அத்தியாயத்திலேயாக்கும் சகஸ்ரநாமம் சொல்லப்பட்டிருக்கு. அதானது மொத்தம் ஆதிகண்டம், மத்தியமகண்டம், அதுக்கப்புறமா இருக்கிறது மூணாவது கண்டம். அதுல ആദികണ്ഡത്തിലേക്കും ലളിതാ സഹസ്രനാമം ആരെല്ലാക്കും എഴുതിനാ, அது எழுதுறதுக்கான காரணம் என்னவாக்கும் அப்படின்னு எல்லாம் வர்ணிச்சது, அதனோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் வர்ணிச்சது. அதுக்கப்புறம் ரெண்டாவது கண்டத்துல ரெண்டாவது அத்தியாயத்துல லலிதா சகஸ்ரநாமம் தேவியோடு 1000 நாமங்கள் வாக்தேவிகள் சொல்லறா. அக்னிகுண்டத்திலேந்து உயர்ந்து வர தேவியோடு சிரசிலேந்து பாதம் வரைக்குமான வர்ணனையாக்கும் நடக்கிறது. அக்னிகுண்டத்திலேந்து முதல்ல சிரஸாக்கும் வருது, அதுக்கப்புறமா முகம் வருது, கழுத்து வருது, அப்படின்னு பாதம் வரைக்கும் அந்த வர்ணனையாக்கும் வாக்தேவதைகள் நடத்துறா. மூணாவது கண்டத்துல ஃபலஸ்ருதியாக்கும். லலிதா சகஸ்ரநாமம் ஜபிச்சா என்னெல்லாமாக்கும் பெனிஃபிட் அப்படின்னு தேவியோடு 1000 விசேஷணங்களாக்கும். 1000 நாமங்கள், ஓரோ நாமங்களுக்கும் டீப்பான தத்துவார்த்தங்கள் இருக்கு. மகா திரிபுர சுந்தரியேதான் லலிதாம்பிகா தேவி. இந்த உலகங்களை 14 லோகங்களை முழுவன் ஒரு விளையாட்டு பொருளாயிட்டு லலதே இது லலிதா, விளையாடுறவளாக்கும் லலிதா. பரபிரம்ம பட்டமகிஷியான தேவியோடு நாமங்களாக்கும் சகஸ்ரநாமம். மகாவிஷ்ணுவே ஆன ஹயக்ரீவ மூர்த்தியாக்கும் லலிதா சகஸ்ரநாமம். இந்த உலகத்தில் இருக்கிற நிறைய பேரோடு சிரேஷ்ட குருவா இருக்கிற அகஸ்திய மாமுனிக்கு உபதேசிச்சு கொடுக்கிறார். பூர்வ பீடிகை அப்படிங்கிறது அகஸ்தியரோடு ஹயக்ரீவ மூர்த்தி கிட்ட இருக்கிற கேள்விகளோடு கூடிட்டு ஆரம்பிக்கிறது. 10 ஸ்லோகங்கள் வழியாக்கும் தன்னோட டவுட் எல்லாம் அகஸ்தியர் கேட்கிறார்.
லலிதா சஹஸ்ரநாம ஸ்தோத்ரம். ஓம் ஸ்ரீ கணேஷ சாரதா குருப்யோ நமः. പൂർവ പീഠികയോട് കൂടിയിട്ട് ലളിതാ സഹസ്രനാമത്തെ பார்க்கலாம். സാധാരണമായിട്ട് പാരായണം ചെയ്യർത്ത് രണ്ടാவது അധ്യായത്തിലേന്ത് தியான ஸ்லோகத்திலேருந்து தான் லலிதா சகஸ்ரநாம பாராயணம் செய்வோம். இருந்தாலும் அந்த லலிதா சகஸ்ரநாமம் ஆரால எழுதப்பட்டது, அதனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காயிட்டு பூர்வ பீடிகையிலேருந்து இந்த லலிதா சகஸ்ரநாமத்தை நம்ம பார்க்கலாம். பூர்வ பீடிகையில மொத்தம் 50 ശ്ലോകങ്ങളാക്കും ഉള്ളത്. അഗസ്ത്യ മാമുനി ഹയഗ്രീവർകിട്ട சொன்னார். அகஸ்த்ய உவாஜ. അശ്വാനന മഹാബുദ്ധേ സർവശാസ്ത്ര വിശാരദ കഥിതം ലളിതാ ദേവ്യാശ്ചരിതം പരമാത്ഭുതം. അശ്വാനന മഹാബുദ്ധേ സർവശാസ്ത്ര വിശാരദ കഥിതം ലളിതാ ദേവ്യാശ്ചരിതം പരമാത്ഭുതം. ഒന്നാമത് ശ്ലോകമാക്കും பார்க்கிறோம். 3 പേരുകളാലെ ഹയഗ്രീവമൂർത്തിയെ കൂട്ടുണ്ടാക്കും. അഗസ്ത്യ മാമുനി, പേശറർ. അശ്വാനന ഹയഗ്രീവമൂർത്തേ, குதிரையோடு முகம் இருக்கிறவரே மகாவிஷ்ணு. மகாபுத்தே, ரொம்ப ரொம்ப புத்திசாலியா இருக்கிறவரே. சர்வசாஸ்திர விசாரதா, சர்வஞானியா இருக்கிறவரே. இப்படின்னு கூப்பிட்டு சொல்றார். ലളിതാദേവ്യാഹ ചരിതം, ലളിതാദേവിയോട് ചരിതം പരമാത്ഭുതം, ടോപ്പ് മോസ്റ്റ് அதிசயகரமாயிருக்கிற அந்த சரிதம் கதிதம். நீங்கள் எனக்கு சொல்லி தந்துட்ட லலிதோபாக்கியானம் நீங்கள் எனக்கு சொல்லி தந்துட்ட அப்படின்னு சொல்றார். ஹயக்ரீவமூர்த்தி என்னவாக்கும் படிப்பிச்சாரோ அந்த படிச்ச விஷயங்களை குரு கிட்ட இதை நான் படிச்சுட்டேன் அப்படின்னு எடுத்து சொல்றார். மித்ராவருண தேவர்களோடு தேஜஸிலேந்து கொடத்திலேந்து உத்பவிச்ச அகஸ்திய மாமுனி, விந்திய பர்வதத்தை
பகவானோட பிரேரணையால அந்த பக்கம் இந்த பக்கம் நகர்ந்து போக முடியாம வளர்ந்து இன்னும் வளராம ஸ்தம்பிப்பிச்சு நிறுத்தி அந்த விந்திய பர்வதத்தோட கர்வத்தை இல்லாம பண்ணின அகஸ்தியமுனி, ടോപ്പ് മോസ്റ്റ് ജ്ഞാനിയും തപസ്വിയുമാണ് അഗസ്ത്യമുനി. ലളിതാദേവിയോട് ചരിതം அந்த லலிதோபாக்கியானம் நீங்கள் எனக்கு சொல்லி தந்துட்டு அப்படின்னு சொல்லிண்டு அவருக்கு இனி என்னவாக்கும் தெரியணும் அப்படிங்கிறத சொல்லறதுக்கு ஆயிட்டு இப்படி சொல்லிண்டு ஆரம்பிக்கிறார்.